ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அலைவுகள் அப்படிங்கிற ஆசிலேஷன்ஸ் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். அந்த கொஸ்டின் என்ன, அதனுடைய ஆன்சர் என்னவா இருக்குது, அது எப்படி வந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேயா? ஓகே. ஸோ ஒரு உள்ளீடற்ற கோளகம் நீரினால் நிரப்பப்பட்டுள்ளது. இது ஒரு நீண்ட கயிற்றினால் தொங்கவிடப்பட்டுள்ளது. கோளத்தின் அடிப்பகுதியில் உள்ள ஒரு சிறு துளையினால் நீரானது வெளியேறும் நிலையில் கோளம் அலைவுறும் போது அதன் அலைவு நேரம் என்னவாகும்? அதுக்கு 4 விடைகள். ஆரம்பத்தில் அதிகரித்து பிறகு குறையும், இது ஏ. அப்புறம் பி, ஆரம்பத்தில் குறைந்து பிறகு அதிகரிக்கும். சி, தொடர்ந்து அதிகரிக்கும். டி, தொடர்ந்து குறையும். இப்போ நமக்கு ஒரு கோளத்தில் வந்து ஒரு ஸ்பெரிக்கல் பாடியில உள்ளுக்குள்ள தண்ணீர் விட்டு அதோட கயத்தை கட்டி தொங்க விட்டுருக்காங்க, நூலை கட்டி தொங்க விடப்பட்டுள்ளது. அப்போ இந்த அமைப்பை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஒரு தனி ஊசலாக கருதலாம். தனி ஊசலினுடைய அலைவு நேரம் என்ன நமக்கு தெரியும். என்ன அப்படி சொன்னா, அலைவு நேரம் is equal to T is equal to 2 pi into root of L by G. L என்பது தனி ஊசலினுடைய நீளம், G என்பது புவியீர்ப்பு முடுக்கம், T என்பது அலைவு நேரம். நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ இந்த கணக்குக்கு உண்டான ஃபார்முலா வந்து இதுதான். இல்லை வேற என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறத அடுத்த பார்க்கலாம். ஓகேயா? சரி, இப்போ இந்த கேள்வியை புரிஞ்சுக்கிறதுக்காக நாம ஒரு படம் வரைஞ்சிருக்கிறோம். இந்த படத்தை பார்த்தோம் சொன்னா, இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிகரில் அந்த ஸ்பெரிக்கல் பாடி ஸ்பியர் ஃபுல்லாக தண்ணீர் நிறைஞ்சிருக்குது. பொதுவாக ஒரு ஹாலோ ஸ்பியர் இருக்குதுன்னு சொன்னால் அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ், அது நிறை மையம் சொல்லுவோம் இல்லையா, அது எங்கே இருக்கும்? அதனுடைய மத்தி புள்ளியில் இருக்கும். அது ஃபுல்லாக தண்ணீர் இருக்கும் பொழுது அந்த தண்ணீரினுடைய நிறை ப்ளஸ் ஸ்பியரினுடைய நிறை எல்லாம் சேர்ந்து அதனுடைய சென்டரில் வந்து அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் நிறை மையம் இருக்கும். இப்போ அப்படி இருக்குது. இப்போ என்னாச்சு, அதனுடைய கீழ் பகுதியில் ஒரு சின்ன ஹோல் போட்டிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் வெளியேறுகிறது. அப்படி வெளியேறும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, தண்ணீருடைய மாஸ் குறையுது. இப்ப ரெண்டு சேர்ந்து உள்ள மாஸ்ல தண்ணீருடைய மாஸ் குறையுது. இப்ப மாஸ் குறைய குறைய அந்த சென்டர் ஆஃப் மாஸ், கீழே நிறைய தண்ணீர் இருக்கு, மேல கொஞ்சமா தண்ணீர் இல்லை. ஸோ அப்போ கீழ் நோக்கி சென்டர் ஆஃப் மாஸ் வந்து நகர தொடங்கும். ஏன்னா கீழே நிறைய தண்ணீர் இருக்கு, மேல தண்ணீர் இல்லை, அதனாலதான். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ், நிறை மையம் என்பது கீழ் நோக்கி நகரும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நிறைய தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி 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 கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நிறைய தண்ணீர் வெளியேறிச்சு. இப்ப கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபுல் தண்ணீர் வெளியேறும். அப்போ ஸ்பியர் மட்டும்தான் இருக்க போகுது. இப்போ ஸ்பியர் மட்டும்தான் இருக்க போகுதுன்னா அப்ப சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி இருக்கும்? கோளத்தினுடைய மையத்தில் இருக்கும். கோளத்தினுடைய மையத்தில் சென்டர் ஆஃப் மாஸ் வந்துடும். அப்ப இவ்வளவு நேரம் கீழ் நோக்கி சென்று கொண்டிருந்த நிறை மையமானது நிறைய தண்ணீர் வெளியேறின பிறகு மெதுவாக மேல் நோக்கி செல்ல தொடங்கும். இந்த படத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா இந்த ப்ராப்ளம் வந்து வெரி ஈஸி. ஓகேயா? சரி. ஸோ கோளத்தின் அடிப்பகுதியில் உள்ள சிறு துளையினால் நீர் வெளியேறும் பொழுது நிறை மையம் கீழ் நோக்கி நகரும். இதான் போன ஸ்லைட்ல சொல்லியிருந்தோம். எனவே தனி ஊசலின் நீளம் L அதிகரிக்கும். நமக்கு ஏற்கனவே தெரியும், T is equal to 2 pi into root of L by G. அந்த அடிப்படையில் T என்பது ரூட் Lக்கு, Lன் வர்க்கமூலத்திற்கு நேர்த்தகவில் உள்ளது. ஸோ அப்போ ரூட் L அதிகமாகும், L அதிகமாகும் பொழுது ரூட் Lலும் கொஞ்சம் அதிகமாகும். அப்போ T வந்து அதிகரிக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறிது நேரத்திற்கு பின் பெருமளவு நீர் வெளியேறிய பின்பு நிறை மையம் மேல் நோக்கி நகரும். அப்ப தனி ஊசலினுடைய நீளம் என்னாகும்? குறைய ஆரம்பிக்கும். அப்படிதானே? டிஸ்டன்ஸ்ங்கிறது பிக்சட் பாயிண்ட்டுக்கும் சென்டர் ஆஃப் மாஸுக்கும் மேலே இருக்கக்கூடிய நிலையான புள்ளிக்கு, அந்த நூலினுடைய அடுத்த எண்டு இருக்கு இல்லையா, மேல்மனை இருக்கு இல்லையா, அதற்கும் நிறை மையத்திற்கும் இடையில உள்ள அந்த தொலைவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? தனி ஊசலின் நீளமாக கருதுகிறோம். அப்ப கீழ் நோக்கி வரும் பொழுது எல்னுடைய தனி ஊசலினுடைய நீளம் அதிகரிக்கும். சென்டர் ஆஃப் மாஸ் மேல் நோக்கி படும்போது என்னுடைய நீளம் வந்து குறையும். அப்போ T is proportional to L. அப்ப என்பதற்கு ஏற்ப அலைவு நேரம் L குறையும் பொழுது Tயும் குறையும். ஆக முதல்ல ஆப்ஷன் ஏல கொடுத்த மாதிரி அலைவு நேரம் ஆரம்பத்தில் அதிகரித்து
பிறகு குறையும். So this is the answer. Option A is the right answer. ஓகேயா? ஸோ வேறு ஒரு கேள்வியை நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நன்றி. தேங்க்யூ.